ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சோகமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாரோட கனவுலையும் வந்து மண்ணடி போட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கானா வினோத் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா இந்த பிக் பாஸ் டைட்டில் வினரில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. கானா வினோத்தை வந்துட்டு நிறைய இடங்களில் ட்ரிகர் ஆகி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்காரு. என்ன நடக்க போது தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சோகமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா கானா வினோத் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் 18 லட்சத்தோட அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா 50 லட்சம் கிடைக்கிற இடத்துல வந்துட்டு 18 லட்சத்தோடு வெளியே போயிருக்காரு. உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஸ்டிக்காக செம்மையாக வந்துட்டுருக்கு. எதுக்காக இது இந்த முடிவு எடுத்தானே தெரியல. எப்படின்னா கானாவினோத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான ஒரு நிலையிலே தான் இருந்தது. அதனால தான் வந்துட்டு அமித் அவர்களும் வந்துட்டு நான் உள்ளே போய் நான் யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டேன், அவருக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக அவன் வந்து டைட்டில் வின்னர் அடிக்கணும், அதுதான் வந்து நானும் விரும்புகிறேன், மக்களும் விரும்புகிறாங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். பட் அமித் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்தாருன்னு. ஆனால் வெளியில் என்ன போகுதுன்றது அவருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெளியில் வந்துட்டு இவருக்கு ஓட்டு வருதா இல்லையா என்ற விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் இல்லை. ஆனால் வந்து ஒரு இது மட்டும் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு 2 நாளாக வாட்டர்மெலன் சார் எப்போ வந்தாரோ, வாட்டர்மெலன் சொல்ல முடியாது, வியானா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு பதட்டமாகவே இருந்தார். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவையில்லாமல் சண்டைகள் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஏன் இந்த 18 லட்சம், அதுவும் விக்ரம் கிட்டையும் ஒரு நேற்று காலையில் கூட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நான் வந்துட்டு மக்களுக்காக தான் இருக்க போகிறேன், மக்கள் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அதனால் நான் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா 18 லட்சத்தோடு இந்த பிக் பாஸ் விட்டு விட்டு அவர் வெளியேறி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ஓகே, அதாவது எப்பயுமே சீசனை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் அதுக்கப்புறம் இந்த பொட்டி எடுக்கிறவங்க தான் வந்து மைண்டில் நிற்பாங்க. ஸோ கானா வினோத் ஓகே, அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டார். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். பட் இருந்தாலும் ஆனால் அவர் நின்று இருக்கணும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டார் 18 லட்சத்தோட அப்படின்ற ஒரு அப்டேட் வருது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.